தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். 5ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. 60.69% வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் பக்கம் காத்து வீசுதுன்னு நினைக்கிறீங்க சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி இவர்கள் பக்கம் காற்று வீசுகிறது, ஆதரவு அலை வீசுகிறது என்பது தான் உண்மை. 5 கட்டமாக தேர்தல் முடிஞ்சிருக்குது. நேற்றுக்கு நடந்த 5வது கட்ட தேர்தல் கூட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெற்றி வாய்ப்பு நடந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கமும் இருக்க போகுது. ஆகையினால எங்களுடைய நம்ம உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி 4ஆம் கட்ட தேர்தல் முடிந்த அப்போவே நாம் மெஜாரிட்டிக்கு தேவையான 272 நாம் கிராஸ் பண்ணிட்டோம். ஆகையினால இனிமேல் வர்றதெல்லாம் போனஸ். 400ஐ நோக்கிய நமது இலக்கு, 400ஐ நோக்கிய நமது இலக்கு, அதை நோக்கி நமது பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 2 கட்ட தேர்தல் முடியும் வரும்பொழுது நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்கள் கூறிய மாதிரி 400 இலக்கு என்பதை நோக்கி கிட்டத்தட்ட 400ஐ தொட்டு விடுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எதிர்கட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க சார். 300 நாங்கள் கண்டிப்பாக தொடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. முதல்ல எதிர்கட்சிகளுக்கு ஒரு தலைவரை உருவாக்குறதுக்கு கூட அவங்களுக்கு முடியல, அது ஒற்றுமை இல்லை. ஒரு 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 கபடி டீம் இருக்குது, அல்லது ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. டீமுக்குன்னா ஒரு தலைவர் வேணும்ல, ஒரு கேப்டன் வேணும்ல, ஒரு கப்பல்னா ஒரு மாலுமி இருக்கணும். ஸோ ஒரு கேப்டனே ஒருமித்த கருத்தில் இண்டி கூட்டணி அந்த அலையன்ஸ்னால் யார் அதனுடைய தலைவர்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அந்த கூட்டணிக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும், தலைமை இருக்கணும், யாருமே தெரியல. அந்த கூட்டணிக்கான பிரதம வேட்பாளர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும், அதுவும் இல்லை. அந்த கூட்டணியே ஒரு முரண்பட்ட ஒரு சிலருக்கு அவர்களுடைய தேவை எல்லாமே ஒரு பாசிட்டிவான கூட்டணி இல்லை, ஒரு நேர்மறையான கூட்டணி அது இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது. எல்லாருமே வாரிசு அரசியல் ஊக்குவிக்கிறாங்க. இந்த டைனாஸ்டி பாலிட்டிக்ஸுக்கும் அந்த ஊழல் வழக்கிலேருந்து தப்பிப்பது மட்டும்தான் அவர்களுக்கு அனைவருக்கும் இருக்குமான ஒரு ஒற்றுமை. அவர்களுடைய இன்னொரு அடுத்த இலக்கு மோடிஜி அவங்கள பிரதம மந்திரியிலேருந்து அவரை எடுத்துகிட்டு அவங்க பிரதம மந்திரியாக யாராவது ஒருத்தவங்கள 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிரதம மந்திரியாக சுழற்சி முறையில் பிரதம மந்திரி வரணுன்றது அவங்களுடைய இலக்கு. இது எப்படி ஒரு பாரதம் போன்ற ஒரு நாட்டில், வளர்ந்து வருகிற ஒரு நாட்டில் ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மையை உருவாக்கும். ஒரு பிரதமர் என்பவர் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு உலக நாடுகளுடைய மரியாதையை பெற முடியும். அந்த வகையில் இந்த ஸ்திரமற்ற தன்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற இந்த இண்டி கூட்டணி, அவர்கள் ஏதோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டி மடம் கட்டின கதைன்னு. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய கூட்டணி இருக்குது. மமதா பானர்ஜி எங்கே வலுவாக இருக்கிறாங்களோ அங்கே இந்த இண்டி கூட்டணி பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க வலுவாக இருக்க ஒரே மாநிலத்தில் கூட்டணியில் இல்லை. அவங்க மற்றபடி தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. அதே மாதிரி தான் பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருக்குது, முதலமைச்சர் இருக்கார். ஆனால் பஞ்சாபுக்குள்ளார இந்த இண்டி கூட்டணி இல்லைன்றாங்க. இப்படி பல வகையில் அந்த கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்தில், கேரளாவில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தனியாக இருக்குது, கம்யூனிஸ்ட் தனியாக இருக்குது. அவங்க எப்படி இண்டி கூட்டணியில் ஒரே கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு முரண்பட்ட ஒரு கட்சிகளினுடைய கூட்டணியாக, ஒரு அவியல் கூட்டணியாக இருக்குது. அவர்கள் 300 வரும்னு சொல்கிறது உண்மையிலே கற்பனையான விஷயம். எதிர்கட்சி அந்தஸ்து கூட கடந்த 2 தேர்தலில் 2014 சரி 2019 சரி காங்கிரஸ் கட்சியை ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக வருவதற்கு கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா 543 இடங்கள் இருக்கிறதுல கிட்டத்தட்ட 55 இடம் எடுத்தால் மட்டும்தான் எதிர்கட்சியாக கூட வர முடியும். ஆனால் கடந்த 2 தேர்தலில் காங்கிரஸுக்கான அந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்கல. அதனால் மக்களினுடைய ஆதரவை இழந்து விட்ட காங்கிரஸ், இந்த கூட்டணி கட்சிங்க, இவர்களெல்லாம் ஒரு முரண்பட்ட ஒரு கட்சி இண்டி கூட்டணி. இவர்கள் எப்படி 300 இடங்கள் எல்லாம் பிடிக்க முடியும் என்பது, அதனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை. நாம் 400 இடங்களுக்கு மேலே பெற முடியும்.
அதிகாரப்பூர்வமான அந்தஸ்து உள்ள ஒரு எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட காங்கிரஸுக்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் நிதர்சனமான இந்த 5 கட்ட தேர்தல் முடிவுகளை நமக்கு கிடைக்குது. இப்போ பிரதமர் வேட்பாளர் சரிவர இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இண்டி கூட்டணியில். ஆனால் பிரியங்கா காந்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்திக்கு எல்லா தகுதியும் இருக்கு பிரதமர் வேட்பாளராக ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபமான பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்ன்றது வந்து சொல்லாமல் சொல்றாங்களா? இல்லை, ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் தைரியமாக பிரியங்கா காந்திக்கு இருக்கிற தைரியம் ஏன் மற்ற யாருக்குமே அந்த இண்டி கூட்டணி அலையன்ஸில் இல்லை? மம்தா பானர்ஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நாளைக்கு இண்டி கூட்டணியினுடைய ஆட்சி தெரியாதனமாக துரதிருஷ்டவசமாக ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அது மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த ஆட்சியில் பங்கெடுப்பீர்களா என்று கேட்டால் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம். யார் பிரதமர்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு அந்த யார் பிரதமராக இருந்தாலும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த காலத்துலையுமே ஒரு ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இருக்க போகிறதும் இல்லை. இப்போ ராகுல் காந்தின்னா இப்பயே சொல்ல வேண்டியதானே, எல்லாருமே சொல்லாமே. இவங்கெல்லாம் அந்த அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கிறாங்கன்னா 15 பேருமே முதலமைச்சர் வேட்பாளர்னு கனவுல இருக்காங்க. ஆகையினால ராகுல் காந்தியை யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே இந்த இந்த இதுக்குனுடைய தலைவராக இருக்கணும்னு சொன்னப்போ கூட ஐயோ எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. ராகுல் காந்தியை மீறி எல்லாம் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நேம் சேக்குக்கு ஒரு தலைவர் வேணுமேன்றதுக்காக வச்சுருக்காரு. அவர் எதுவாக இருந்தாலும் அவர் எந்த சின்னது அவர் டேபிளில் இருக்க தண்ணி குடிக்கணும்னா கூட சோனியா காந்தி அம்மாவுடைய கண் அசைவுக்கு காத்திருக்கணும். அதுதான் துரதிருஷ்டவசமான நிலைமை காங்கிரஸுக்கு. ஆனாலும் கூட ராகுல் காந்தி எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ராகுல் காந்தி இருந்தால் தைரியமாக முதல்ல அறிவிச்சிருக்கலாமே. ராகுல் காந்தி வந்து திறமையானவர்னா எப்பயும் அறிவிச்சிருக்கலாம். எங்களுடைய போட்டி கூட இன்னும் கொஞ்சம் சுலபமாக மாறி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமை இருக்கு இண்டி கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த தொகுதி உடன்பாட்டிலையும் வந்து சரிவர தொகுதி உடன்பாடே இல்லை அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் 300 வின் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சார். அதுதாங்க அங்கே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது. அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல் அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அவர் வேட்பாளர்ன்றதை தெரியாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்க. யாராவது நின்னே ஆகணும்னு சொல்லி கடைசியில் அமேத்திலேருந்து ஒரு ரேபரேலிக்கு ஓடி போனார்ல எல்லாம் தெரியும். அவர் வந்து ரொம்ப தைரியமான ஒரு தலைவர், பிரதம மந்திரிக்கே தகுதியான தலைவராக இருந்தால் ஆரம்பத்திலே 2 தொகுதியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆரம்பத்திலேருந்து அவருடைய பிரச்சாரத்தை வேறு மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆகையினால இவர்களுடைய தோல்வி என்பது நிச்சயமாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்த இண்டி கூட்டணியினுடைய தோல்வி நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு. ஆகையினால இப்போ கடைசி நேரத்தில் 5 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட ஒரு சில வாக்குறுதியெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நகைச்சுவை எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு கட்சியினுடைய வாக்குறுதி கொடுக்கணும்னா ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கணும். அப்போ நீங்கள் தோல்வி அடைவீங்கன்னு உறுதியாக தெரிஞ்ச பிறகு புதுசாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பேசுறது அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை. அதனால் அவர்களுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. நம்ம நல்லாட்சி நாயகர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியினுடைய சாதனைகளே போதும். நம்ம 400 மேற்பட்ட இடங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான அதனுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக எங்களுக்கு தெரியுது. பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வெற்றிகளை குவிக்க என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.